ஹாய், வணக்கம் நண்பர்களே. உங்கள் நண்பன் செந்தில் சிவகுமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பார்வதி அவல் மில் வந்திருக்கோம். இது அம்பாசமுத்திரத்தில் கல்யாணி தியேட்டர் ஸ்டாப்பில் இருக்குது. நம்ம வயலுக்கு கொஞ்சம் விதை நெல் வாங்கியிருந்தோம். அதில் இப்போ நவீன முறையில் நடுவை செஞ்சதால் விதை நெல் கொஞ்சம் மிச்சமாயிட்டுது. ஏற்கனவே விதை நெல் என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு நாள் முழுவதும் ஊற வச்சு அந்த ஈரத்தை வடிய வச்சு விதைச்சிருப்போம். அதில் நமக்கு ஒரு 30 கிலோ மிச்சம் வந்துட்டுது. அந்த 30 கிலோவையும் அவல் இடிக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். வாங்க இந்த மில்லை எப்படி. பார்வதி அவல் மில் குடிசை தொழில், எல்லா விதமான நெல்லுலையும் அவல் இடிச்சு தர்றாங்க. அம்பாசமுத்திரம் பகுதியில் இந்த ஒரு மில்லு தான் ஓடிக்கிட்டு இருக்குங்க. ஏற்கனவே இந்த அவல் இடிச்சு வச்சது இருக்கு. இது அப்பப்போ தெருவில் கொண்டு வரவங்களுக்கும் விற்பாங்க. மொத்தமாக நம்ம வீட்டுக்கு தேவையானாலும் வாங்கிக்கலாம். பாருங்க. அண்ணன் பேருண்ணே உங்க பேரு? நாகராஜன். நம்ம நாகராஜன் நல்ல அருமையாக அவல் இடிச்சு தராங்க. இது நம்ம கொண்டு வந்த ஊற வச்ச நெல். இந்த நெல் ஒரு 30 கிலோ மிச்சமாயிட்டுது. அதை என்ன பண்ணுறாங்கன்னா நவீன முறையில் வறுத்து சூடாக்கி மிஷினே வறுத்து கொடுத்துருதுங்க. அதற்கப்புறம் அந்த நெல் இந்த பின்னால் இருக்கா இதில் விழுது. இந்த டெம்பரேச்சர் எல்லாமே அநேகமாக ஃபிட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கேன். ஒரே மாதிரி டெம்பரேச்சர் இருக்கணும், எந்த பழுதும் ஆயிடக்கூடாதுங்கிறதுல இந்த மிஷின் ஆட்டோமேட்டிக் மிஷினாக இருக்கும்னு நினைக்கிறேன். 5 கிலோ நெல்லாக போட்டு வறுத்து அப்படியே அந்த வறுத்த நெல்லை இந்த மிஷினில் போடுறாங்க. இது நமக்கு அவலை இடிச்சு கொடுத்துருது. அவல் இதுல வருமோ, உள்ள இருக்குமோ? ஓ, தட்டுறாங்களா? அப்படியே தட்டுறாங்க. ரொம்ப அனுபவமான ஒரு மில்லுங்க. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னால நான் அவல் அடிக்க வந்திருக்கேன். நல்ல உடலுக்கு நலமான ஒரு சாப்பாடு மாதிரி இந்த பகுதி மக்களுக்கெல்லாம் பயன்படுது. நீங்களும் அவல் இடிக்கணும் அப்படின்னா நம்முடைய பார்வதி அவல் மில்லுக்கு வாங்க. பாரம்பரியமான சில தொழில்களை நம்ம என்னைக்குமே விடக்கூடாது நண்பர்களே. மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் நண்பன் செந்தில் சிவகுமார். இப்போ அவல் பூமியை சலிக்கிறாங்க நண்பர்களே. பாருங்க, நமக்கு வீட்டுக்கு தேவையான அவல் என்ன அழகா வந்துகிட்டு இருக்கு. இதுல என்ன சிறப்பு அப்படின்னா பச்சரிசி புழுங்கரிசி அப்படின்னு 2 விதமா அரிசியை நம்ம பார்க்குறோம். இது பச்சை அரிசி. நெல்லை அவிய போட்டு குத்தாம அதை நனைய வச்சு அப்படியே அவலாக்குறோம். உடம்புக்கு ரொம்ப சத்தான ஒரு உணவுப் பொருள். பாரம்பரிய முறையாக நம்ம இதை விட்டு வெளியே வந்துட்டோம். கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம உடம்புக்கு நல்லதுங்கிறதால எல்லாருமே சாப்பிடலாம். நெல்லை வறுத்ததோட இந்த தவிடையும் அதோட சேர்க்குறாங்க. ரொம்ப நைஸா அடிக்கிறது நல்லா டேஸ்டா இருக்குமா? இதுதான் டேஸ்ட். கட்டி அவல் ரைட்டு தான் எடுக்கணுங்க. கையை விட்டு எப்படி அள்ளி போடுறாங்க பாருங்க.
கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டிய வேலை நண்பர்களே. கீழே மோட்டர்லாம் ஓடுது, பெல்ட் ஓடுது. அனுபவம் தான் மிகச்சிறந்த ஆசான். இதில் உமி, கல், தவிடு எல்லாமே தனித்தனியாக எடுத்துருது. நண்பர்களே, இவ்வளோ நவீனமான ஒரு தொழில்நுட்பத்தில் அவல் தயார் பண்ணும்போது சிறந்த உணவுப் பொருளை சாப்பிட்றதுல நமக்கு என்ன கஷ்டம்? தேங்காய், பழம் இதெல்லாம் போட்டு அவலை நல்லா உருண்டையாக பிடிச்சி குழந்தைகளுக்கு தின்பண்டமாக கொடுக்கலாம். குர்குரே, லேஸு போன்ற துரித உணவுகளை கொடுப்பதை விட நூடுல்ஸு, இப்பி போன்ற துரித உணவுகளை கொடுக்கறத விட இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை கொடுத்து குழந்தைகளை பழக்கலாம்.